வணக்கம் மக்களே, வெல்கம் டு சச்சின் சொசைட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா, விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில் ஒரே நாளில் 6 முக்கிய புள்ளிகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு கருத்து ஒன்று இருந்தது, என்னென்னா விஜய் அவர்களோட கட்சிக்கெலாம் வந்து யாரும் வராததுக்கு பெருசாக காரணமே அவருடைய கொள்கை தான்ப்பா. இப்படியும் அப்படியும் திராவிடம் தமிழ்னு ரொம்ப முரணாக இருக்குது, அதனால தான் ஒரு கட்சிக்கு யாருமே வரல. பாருங்கள், சினிமா நடிகர் கூட பெருசாக யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல, செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எப்போ ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியாக வந்து கிளம்பிறங்கினாரோ அடுத்த நாளே பார்த்தோம்னா பெரிய சம்பவம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு IRS ஆஃபீஸர், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸு. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் எப்படி பிஜேபியில் ஒரு VRS கொடுத்துட்டு பிஜேபிக்கு வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. அருண்ராஜ் IRS ஆஃபீஸர். இவர் 2009 ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து சென்னையில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து போஸ்டிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் பீகாரோடைய பாட்னா டிஸ்ட்ரிக்டில் இவர் வந்து அடிஷ்னல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து வருவாய்த்துறையில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நிறைய பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக VRS கொடுத்துட்டு இப்போ டிவிகே கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட போயிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்னென்னா, அரசு அதிகாரிகளெல்லாம் வச்சு, ரிட்டையர் ஆனவங்களாம் வச்சு கட்சி நடத்துறதுக்கு அவங்களாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் சில பேருக்கு வந்து எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? இந்த இந்திய அரசாங்கத்தையே வந்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஸ்டேட்லேயும் IRS IAS IPS இவங்களோட ரோல் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் இந்த இந்திய அரசியலே வந்து அவங்கள வச்சு பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? சரி, ஓகே, அண்ணாமலை எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணாரோ அது மாதிரி டிவிகே கட்சியில் இவர் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, டேவிட் செல்வின். இவர் வந்து ஒரு திமுக கட்சியில் முன்னாள் MLA. இவர் வந்து ஃபஸ்ட்டு 1991 வந்து அந்த கட்சி சார்பாக MLAவாக வந்து களம் காண்றாரு. எங்கன்னா ஸ்ரீவைகுண்டம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு MLA தொகுதி. இதில் பார்த்தோம்னா இவர் ஃபஸ்ட் டைமாக வந்து தோக்குறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 1996 ஒரு பெரிய லெவலில் வின் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக 2001 இவர் திரும்பவும் வந்து தோக்குறாரு. இவரை வந்து அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில் பெரிய அளவில் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ டிவிகேல ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்திருக்கிறாரு. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, தூத்துக்குடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்குன்னு ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்காக இருக்குது. அந்த டிவிகே உடைய அந்த கட்டமைப்பும் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் இந்த மாதிரி டிஎம்கேல ஒரு அனுபவம் வாய்ந்த முன்னாள் MLA இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டிவிகேவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இப்படி ஒரு கேண்டிடேட் வந்து வந்திருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் இவரே வந்து டிவிகே சார்பாக MLAவாக நிற்க வைப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஸ்ரீதரன் MLA. இவர் வந்து அதிமுக கட்சியுடைய முன்னாள் MLA, வால்பாறை தொகுதி. வால்பாறை அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இவர் வந்து பார்த்தோம்னா 1991 கண்டெஸ்ட் பண்ணுறாரு ADMK சார்பாக. ஒரு பெரிய அளவில் வந்து இவர் வந்து ஒரு இமாலய வெற்றி பெறுறாரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேம், ஒரு ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பெரிய அளவில் வந்து போட்டியிடல. ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த 6 பேரில் ஜாயின் பண்ணவங்க ஒரு விதமான ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. பட் இவர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் வந்து நிறைய டிபேட்லலாம் வந்து டிவிகேக்காக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பேசியிருந்ததெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இவர் சொன்னது என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து ADMK DMK இதை தாண்டி வந்து ஒரு ஷிஃப்ட் அப்படிங்கிறது வரும் இந்த ஓட்டு பர்சன்டேஜில். அதில் வந்து 15% மக்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே வந்து யாருக்கு போடலாம், அந்த டைமில் எலெக்ஷன் அந்த பல்ஸ் வேவ்ஸில் யார் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்காங்கோ அவங்களுக்கு வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஓட்டர்ஸ் வந்து பெரிய அளவில் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 25% வாக்குகள் அப்படிங்கிறது சாலிடாக டிவிகேவுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். ஸோ இவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து ADMKலேருந்து வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த தொகுதியில் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக எந்த கட்சியிலேருந்து வந்த MLA இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க டிவிகேன்னு பார்த்தோம்னா, ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. இவங்க ADMKலேருந்து இப்போ டிவிகேவுக்கு வந்து வந்திருக்காங்க. 2011 நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் மயிலாப்பூர் தொகுதி, அதாவது சென்னையில் இருக்கிற சென்னை சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு மயிலாப்பூர் தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி. இதில் வந்து இவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இவங்க எந்த அளவுக்கு வின் பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வித்தியாசத்தில், 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இவங்க வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக டிவிகேல வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வந்து அவங்க மயிலாப்பூரில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ஒரு முக்கியமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லலாம், மேரி வில்சன் அப்படிங்கிறவர்.
இவர் யாருன்னா ஜேஐடி என்று சொல்லக்கூடிய ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த ஜேபிஆர் குழுவுடைய ஹெட் இவர். ஸோ இவருடைய வருகை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பலத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஜேபிஆர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறும் இருக்குது தமிழக அரசியலில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இவங்களோட முன்னாள் நீதிபதி சுபாஷ் அப்படிங்கிறவரும் வந்து இந்த கட்சியில் வந்து இணைகிறாரு. ஸோ இவரும் வந்து இவருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, கரப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு கட்சி வந்து தேவை, அதனால் டிவிகேவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த 6 பேருமே பார்த்தோம்னா டிவிகேல ஒரு பெரிய பலம் வாய்ந்தவர்களாக தான் இருக்க போகிறாங்க. அதுலேயும் வந்து எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரான அருண்ராஜ் வந்து அந்த கட்சியுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளராக வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. ஸோ இதை தாண்டி வந்து இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்த ஒரு எம்எல்ஏ ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர், அவர்லாம் பார்த்தோம்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் இருந்த அந்த பீரியட்லேயே, அதுக்கு 1977 தான் அவர் வந்து டாக்டராக வராரு. அவர் வந்து இந்த எம்ஜிஆர் அவர்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வந்து வரவர். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்குலாம் வந்து இருக்குது. அதே மாதிரி அருண்ராஜா அப்படிங்கிறவரும் பார்த்தோம்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸரும் வந்து ஒரு டாக்டர் தான். ஸோ இது எல்லா வகையிலுமே டிவிகேவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக தான் இருக்க போகுது. ஸோ இவங்களோட ரோல் என்னவா இருக்க போகுது 2026 இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ், ஸோ நான் வந்து டிவிகேவுக்கு மட்டுமே பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். வேறு என்னென்ன பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸு, ஸோ அடுத்த எலெக்ஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் பேசணும், நேஷ்னல் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இது பண்ணுங்கள். அண்டு டிவிகே சம்மந்தமாகவும் அது ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி நிறைய வீடியோஸ் பொலிட்டிக்கல் சைட்லேயும் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாகவும் வரும். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.